டோன்ட் பி ஆங்ஷியஸ். அவசரப்படாத அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் முதல்ல அட்வைஸ் பண்ணணும் எனக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. ஏன்னா இது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணுவோம்னா, நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் இது ஒரு பெரிய அட்வைஸா இருக்கும். என்னன்னா, முதல்ல இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த நிறைய பேர் போடுவாங்க. என்னன்னா, நான் வந்து நேத்து வந்து 10,00,000 வந்துச்சு. முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா 20,00,000 வந்துச்சு. 1,00,00,000 வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். இத சொன்ன உடனே இந்த புதுசா வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆயிடும்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு நம்மள கற்பனைக்கு மீறின ஒரு விஷயத்த ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ கோடி சம்பாதிக்கிறாங்களா? இவ்ளோ லட்சம் ஒரு நாள்ல சம்பாதிச்சாங்களா? 1 ஹவர்ல இவ்ளோ $1000 அப்படின்ற மாரி சொல்றாங்கன்ன உடனே, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவ்ளோ கோடிக்கணக்குல பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்த அவங்க கிரியேட் பண்ண உடனே, இந்த புதுசா வரக்கூடிய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆயிடும்னா, அதுல லூர் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு நெட் மாரி போட்டு இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது இழுத்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கும் நானும் அதே மாரி பண்ணணும். நான் ஏன் இந்த மாரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கணும்? நான் ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் வந்து பொறுமையா பண்ணணும்? இதெல்லாம் நமக்கு செட் ஆவாது. எடுத்த உடனே நானும் வந்து என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு இவ்ளோ பண்ணணும். இத்தன லட்சம் பண்ணணும். இத்தன கோடி பண்ணணுன்ட்டு டக்குன்னு போக ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஆங்ஷியஸ்னஸ் வருது பார்த்தீங்களா? அந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மளும் பண்ணணும், பண்ணணும், பண்ணணும்னு போகும்போது கடைசியில என்ன ஆகுதுன்னா, மிஞ்சறது லாஸ் மட்டும் தான். ஏன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க காட்டுறது முதல்ல உண்மையா பொய்யான்னே தெரியாது. யார் வேணா எடிட் பண்ணி இன்னைக்கு என்ன வேணா வீடியோ போடலாம். கரெக்ட்டா? ஸோ முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காமிச்சானா, இம்மீடியட்டா அத நம்பிட்டு நாமளும் அதே மாரி பண்ண முடியும்ன்றத நம்பி போய் பண்ணாதீங்க. முதல்ல ஆங்ஷியஸா இருக்காதீங்க.